ஒரு செம்மையான வில் ஸ்மித்தோட மூவிஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே செம்மையாக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சஜஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தான் 2008 ரிலீஸ் ஆன 7 பவுண்ட்ஸ். நீங்கள் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி நம்பி பார்க்கலாம். பிகாஸ் அந்த மூவியோட டைரக்டர் அடுத்த பண்ண மூவி தான் இந்த மூவின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் கூட ஒரு ட்ரைவ் போயிட்டுருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ பண்ண ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கால் அவர் ஒய்ஃபோட சேர்த்து மொத்தம் 7 பேரையும் கொண்டுறாரு. இதனால் நம்ம ஹீரோ ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவார். அண்ட் அளவு கடந்த கில்ட்டி ஃபீல்லையும் இருப்பார். இந்த கில்ட்டி ஃபீலை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு முடிவையும் எடுப்பார் பாருங்க. அந்த முடிவுலாம் நம்ம நினச்சா கூட எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான டிசிஷனாக அது இருக்கும். அண்ட் அந்த டிசிஷன் என்ன, அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத அந்த மூவியில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட் வாட்ச் மூவிங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். I haven't treated myself very well. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி தான் 2022 ரிலீஸ் ஆன எமான்சிபேஷன். நம்ம வில் ஸ்மித் ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த மூவியில் மிரட்டி இருப்பார்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் 1960s கருப்பின மக்களை அடிமைத்தனப்படுத்துகிறாங்க. அவங்களை அடிமைத்தனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கொத்தடிமைகளாக வேலை பார்க்க வைக்கிறாங்க. இப்படி வேலை பார்த்துருக்க நம்ம ஹீரோ ஏகப்பட்ட டார்ச்சரையும் அங்கே அனுபவிக்கிறாரு. இந்த மூவியில் அந்த ஒரு சீனை தான் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்கள டார்ச்சர் பண்ணுறதையும் கொடுமை பண்ணுறதையும் ரொம்பவே ராவாக ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம கண்ணு கலங்கிரும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாமல் தன்னோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஜேர்னியும் எடுத்திருப்பார். அந்த ஜேர்னிக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலியை பார்த்தாரா இல்லையா, இல்லை அவர் திரும்ப மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக வில் ஸ்மித்தோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே அந்த மூவியை கண்டிப்பாக பார்க்கலாம். I will come back to you. நம்ம லிஸ்ட்டில் தேடாக பார்க்க போகிற மூவி 2019 ரிலீஸ் ஆன ஜெமினி மேன். ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டிங்கான மூவி, உக்காந்தரில் கண்ணே சிம்டம் பார்க்கலாம், அந்தளவுக்கு இந்த மூவி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ரிட்டையர்டான சோல்ஜராக இருப்பார். அவரோட யங்கஸ்டான ஏஜில் நிறைய பேர் சம்பவம் பண்ணியிருப்பார். இவர் யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. பிகாஸ் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நல்லா வெல் ட்ரைன்டு சோல்ஜராகவே இருந்திருப்பார். அண்ட் ஒரு கட்டத்தில் இவர் போட்டு தள்ளலாம் முடிவு பண்ணும்போது அப்பயும் எல்லாரையும் முடிச்சிருக்காது. அப்போ ஒரு சில பேர் இவரோட டிஎன்ஏவை திருடி இவரை மாதிரியே க்ளோன்ஸ்லாம் உருவாக்கி அந்த க்ளோன்ஸை இவரை போட அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி வந்த க்ளோன்ஸை நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நீங்களே நினச்சி பாருங்களேன், இவரை மாதிரியே இருக்க ஒரு க்ளோனு, இவர் என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே அந்த க்ளோனுக்கும் தெரியும். இப்படி இருக்க 2 பேருமே சிமிலராக சண்டை போடும்போது என்னென்ன ஆகும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல பார்க்க. அதே மாதிரி தான் மூவி பார்க்கும்போது இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற மூவி 2015 ரிலீஸ் ஆன ஃபோக்கஸ். உங்களுக்கு இந்த ஹைஸ்ட் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னா கண்ணை மூடிட்டு இந்த மூவி பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் படம் தான், ரொம்ப பரபரப்பாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு திருடனாக இருக்கார். நிறைய ஹைஸ்ட்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக பண்ணுவார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனி ஒரு வாழ்க்கையில் வராங்க. 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து திருட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாளாவே போயிட்டு இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து 2 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவார். இப்படி போகும்போது ஒரு ஹைஸ்ட் பிளான் பண்ணி அந்த ஹைஸ்டையும் ப்ராசஸ் பண்ணுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கே ட்விஸ்ட்டு போட்டு இந்த மூவியில் பெரிய ட்விஸ்ட்டு வைப்பாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு இருந்திருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணி இந்த மூவி பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். Who's the girl? She's our intern. You hitting that? I'm right here. நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மூவி 2004 ரிலீஸ் ஆன ஐ ரோபோட். இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான மூவின்னு சொல்லலாம். இதில் மூவியில் வர சில சீன்ஸ்லாம் இப்போ ரியலாக நடந்திருக்கு. மறக்காம எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஃபியூச்சரில் மனிதர்கள் கூட ரோபோ சகஜமாக வாழ ஆரம்பிக்குது. அப்படி வாழ்கிற அந்த ரோபோக்கு சில ப்ரோக்ராமும் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் தான் மனிதர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எந்த விதத்துலையும் மனிதர்களை ஹேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராமாக இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் ஒரு ரோபோ மட்டும் இந்த எல்லா ப்ரோக்ராமையும் பிரேக் பண்ணி தனக்கு தானே சிந்திக்கவும் ஆரம்பிச்சிடும். அப்படி சிந்திக்க ஆரம்பித்த அந்த ரோபோவும் எல்லா ரோபோவும் ஒன்றும் சேர்த்துக்கிட்டு மனிதர்களை எதிர்த்துருக்குன்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சி அந்த ரோபோக்களை என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயத்தை பேசியிருப்பாங்க, நிறைய விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. விஷுவல் வைஸாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மூவி பார்க்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சஜஷன் பண்ணுற எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. Murder's a new trick for a robot. Respond.